என் மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போதும் உங்ககிட்ட தான் வரேன், சந்தோஷமா இருக்கும் போதும் உங்ககிட்ட தான் வரேன். இத்தனை காலமா நான் உங்ககிட்ட எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்டதே இல்லை. இப்பதான் ஒன்னே ஒண்ணு கேட்டேன், என் பிள்ளைய திருப்பி கொடுன்னு. ஆனா நீ அத காதுல வாங்கிக்கிட்ட மாதிரியே தெரியல. அந்த மனுஷன் என் மகன் யாருன்னு சொல்லுவாருங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அவருக்கு அப்புறம் இந்த ரகசியம் உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என் பிள்ளை யாருன்னு காட்டுமா. நீயும் என் காலை வழி விட்டுடாத. என்னம்மா அர்ச்சனை தட்டா? இல்லம்மா, பூ குடுமா. பூ வேணுமா? சாமந்தியா, மல்லியா, இல்ல ரோஜா பூவா? 3 குடுமா. 3மா? இதுல ஒரு முளம், அதுல ஒரு முளம், ரோஜா 20 ரூபாய் கொடுத்துட்டுமா? இல்ல இல்ல, அதுல ஒரு பூ, இதுல ஒரு பூ, இதுல ஒரு பூ மட்டும் குடுமா. அம்மா, ரோஜால மட்டும்தாம்மா 1 பூ 2 பூன்னு தர முடியும். இது 2லயும் தர முடியாதுமா. எனக்கு ஒரு பூ தான் வேணுமா. மீதி 2 சாமிக்கு, அந்த 2 பூ கந்தசாமிக்கு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்காக வேணா இதுல 1/2 முளம், அதுல 1/2 முளம் தரேன். உதிரி பூலாம் கொடுக்க முடியாதுமா. ஏமா முடியாதுன்னு அவசரமா பேசாதம்மா. நான் ஒரு முக்கியமான காரியத்துக்காக கேக்குறேன். நீ எப்படி தர முடியுமோ அப்படித்தான். இருங்க. இந்தாங்கம்மா. ரோஜாப்பூ முத்து, சாமந்திப்பூ கார்த்தி, மல்லிகைப்பூ சரவணன். இந்த 3 பூவை உன் முன்னால போட்டு கண்ணை மூடிக்கிட்டு எந்த பூவை எடுக்கிறனோ அந்த பூக்குரியவன் தான் என் மகன்னு நீ சொன்னதா அர்த்தம். கடவுளே, உன் காலடியில போட்ட பூவெல்லாம் எங்க போச்சுமா? இங்க இருக்கு. நீ எதுக்கு இங்க வந்த? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? குறைய சொல்லி கோரிக்கை வைக்கதான். நீ எதுக்கு வேணா வந்துட்டு போ. எதுக்கு சாமிக்கு முன்னாடி போட்ட பூவை எடுத்த? நீங்க பண்றதெல்லாம் மடத்தனமா இருந்துச்சு, அதனாலதான் எடுத்தேன். உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இங்க வராத. இங்க பாருங்க, நான் மடத்தனம்னு சொன்னது கடவுள் நம்பிக்கையே இல்ல, உங்களோட நம்பிக்கையே. நீங்க இப்படி பூ போட்டு பார்த்தா உங்க புள்ள யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆமா, என் கையில எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ தான் என் புள்ள. அப்படியே நீங்க இதனால கண்டுபிடிச்சு கந்தசாமி கிட்ட போய் கேட்டதும் அப்படியே உங்க புள்ளைய கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பிச்சிருவாராக்கும். கொடுக்காம என்ன பண்ணுவாரா?
அனுப்பித்தானே ஆகணும். ஐயோ ஐயோ, உங்க புள்ள அவர்கிட்ட இருந்தா அனுப்புவாரு. ஒருவேளை அவர்கிட்ட உங்க புள்ளையே இல்லைன்னா? அதான் சிங்கக்குட்டி மாதிரி 3 பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்காரு. அதுல ஒண்ணு என்னோட தானே. ஐயோ, மறுபடியும் மறுபடியும் நீங்க தப்பு பண்ணாதீங்க. 3ல 1 உங்களோடதுன்னா அவர் எப்பவும் உங்க கூட அனுப்பியிருப்பாரே. அப்படி இல்லாததுனால தானே அவர் உங்களை இப்படி இழுத்தடிக்கிறாரு. இல்லாததுன்னா எனக்கு நீ சொல்றத கொஞ்சம் கூட புரியலம்மா. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க புள்ள அவர்கிட்ட இல்ல. அது வேற எங்கேயாவது தான் இருக்கணும், இல்ல செத்து போயிருக்கணும். கோயில வச்சு அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, பழிச்சிட போது. பாருங்க, நான் சொல்றதுனால அப்படி நடந்துற போறது இல்ல. ஒருவேளை நடந்திருந்தா நான் சொல்றதுல தப்பு இல்லையே. ஏமா ஏமா என்ன போட்டு இப்படி குழப்புற? பாருங்க, குழம்புனாதான் உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். கந்தசாமி உங்க பிள்ளைய பத்தி வாயை திறக்காததுக்கான காரணத்தை சொல்றேன். ஒருவேளை இதுவா இருக்கலாம், இல்லனா அடுத்த காரணமாவும் இருக்கலாம். அடுத்த காரணமா? அது என்னம்மா? அது ஒருவேளை அவர் உங்க பிள்ளைய உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க கூட்டிட்டு போயிடுவீங்கல்ல. கூட்டிட்டு போக தானே நான் வந்திருக்கேன். நீங்க இங்கேயே இருக்கிற மாதிரி தெரிஞ்சா உங்க பிள்ளைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் இங்க இருக்கணும்? நான் இங்க இருக்கிறதுக்கும் என் பையனை தர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா கந்தசாமி கொஞ்சம் வயசானவரு, பொண்டாட்டி இழந்தவரு. கடைசி காலத்துல அவருக்கு ஒரு துணை தேவைப்படலாம். அந்த துணை நீங்களா கூட இருக்கலாம் இல்லையா? இதுதான் மடத்தனமா தெரியுது. நீ முதல்ல சொன்ன காரணமா இருந்தாலும் இருக்கும், ஆனா இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப அதுதான் காரணம். இல்லன்னா ஏன் அவரு உங்க குழந்தை யாருன்னு சொல்லாம மறைக்கணும்? சொல்லுங்க. நீங்க முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கங்க. பூ போட்டு பாக்குறதெல்லாம் கடைசியா வச்சுக்கலாம். இனிமே நீங்க பூ போட்டு பார்த்து அவனை உங்க பிள்ளையா நினைச்சு அவன் மேல உருகி உருகி அவனுக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணி அவன் மேல உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவனை பிரிய முடியாத சூழ்நிலை வரும்போது அவன் உங்க பிள்ளையே இல்லைன்னு தெரிஞ்சா எவ்வளவு வேதனையா இருக்கும். அதனால ஒரு முறைக்கு 2 முறை விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க. இதை வச்சே கொஞ்ச நாளைக்கு கந்தசாமியை கதி கலங்க வைக்கலாம். அதுக்குள்ள வேற எதையாவது யோசிச்சு அவனை சுத்தமா எந்திரிக்க முடியாம பண்ணணும். தாய் கேட்கிற கேள்வி அது. அது கோயிலுக்கு போயிட்டு வந்தவா போனதுனாலதான் இத கேட்க தோணுது. எந்த சாமி ஒண்ணு இந்த கேள்வியை கேட்க சொல்லிச்சு? ஏதோ ஒரு சாமி சொல்லிச்சு. அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாரு கேட்க சொன்னாங்கன்னு முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் பதில் சொல்றதா வேணாமா நான் முடிவு பண்றேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுங்க. என்னாலையும் பொறுத்துக்க முடியாது. எத்தனை பெரிய ரகசியத்தை நம்ம இத்தனை காலமா காப்பாத்திட்டு வரோம். யாருக்கும் இந்த உண்மை தெரியவே கூடாதுன்னு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். என்ன மீறி அதை வெளியிட்டு இருக்கிறே, இது என்ன அர்த்தம்? அது எல்லாம் மீறி போச்சுன்னு அர்த்தம். மூடி வைக்க வைக்க அது கிடைக்கிற வழியில தப்பிக்க பாக்குது. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லாத பாரதி. நான் எதுக்காக இந்த ரகசியத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறேன்னு தெரியாம
கண்டவங்கிட்ட போய் இது உளறிட்டு வந்திருக்கிறியே, இது எப்படி தர்மம்? கண்டவங்களை கண்டபடி பேசும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ, இத்தனை பெரிய ரகசியத்தை யாருக்கு சொல்லக்கூடாதோ அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்து நிக்கிறேன். நான் ஒண்ணு தேடி போய் சொல்லிட்டு வரல. அவங்களாம் வந்து ஏதோ பேசினாங்க, என்னால பொறுக்க முடியல. அதுக்காக போட்டு உடைச்சிட்டு வந்துட்டியா? நான் சொல்லணும்னு சொல்லல, என்ன மீறி சொல்லிட்டேன். அவன் எல்லாம் மீறிடுவாளே. வெறும் வாயே மெல்றவ அவ வாயில அவள கொட்டிட்டு வந்து நிக்கிறேன். அவங்களுக்கு தெரியறதால என்ன பிரச்சனை வந்துட போகுது? நான் வந்துருச்சே, புரியல? வந்து கேட்டியே, நான் பெத்த பிள்ளை உயிரோடு இருக்கா இல்லையான்னு. இப்ப நீ கேக்குற, நாளைக்கு ஊரே கேட்கும். இதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. இல்ல, விதி. எப்ப வரணுமோ அப்ப வராம காலம் கடந்து வந்திருக்கிறியே, பிரச்சனையே அதனாலதான். இப்படி விதிய காரணம் காட்டி நீங்க தப்பிக்க முடியாது, தப்பிக்கவும் கூடாது. இந்த பாரு, விதைக்கும் போது இருந்தவ அறுவடும் போது இருந்திருக்கணும். வித்த பிறகு வந்திருக்கிற, மறுபடியும் வாங்கணும்னா கஷ்டம் தான், பொறுமையாத்தான் இருக்கணும். பேசுறவங்க பேச்சை கேட்டு புத்தி தடுமாறி போகாதம்மா. விளக்கமெல்லாம் சரியாதாங்க இருக்கு, ஆனா ஏன் சூழ்நிலை என்னால அப்ப வர முடியல. இப்ப சூழ்நிலை அதை விட மோசமா இருக்குதே. சூழ்நிலை மோசமா இல்ல நீங்க மோசம் பண்ண பாக்குறீங்களா? என்ன பத்தி தெரிஞ்சவங்க யாருமே இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. சொன்னவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். எதிரிங்க கூட தெரிஞ்சவங்க லிஸ்ட்ல தான் வருவாங்க. உங்க எதிரி எல்லாருக்கும் எதிரியா இருப்பாங்க நினைக்காதீங்க. முட்டாள்தனமா காத்திருக்காதேன்னு என் கண்ணு அவங்க தான் திறந்து வச்சாங்க. நீ சாத்தான் சொல்றத சுவாமி சொல்றதா நினைக்கிற. அதனால உனக்கு நன்மை இல்லை, எனக்கு நன்மை இல்லை, அவளுக்கு தான் நன்மை. நன்மை தீமை எல்லாம் இருக்கட்டுங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என் பிள்ளை யாரு? அவன் உயிரோட இருக்கானா இல்லையா? சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதிலா நான் இப்ப சொல்ல முடியாது. நான் தம்மா கூப்பிட்டேன். நீங்களா? எனக்கு உங்களை யாருன்னே தெரியாதே, என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்களை பார்க்க வந்தவங்க கூட நான் வந்திருக்கேன். நான் யாருன்னு தெரிய உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன பார்க்க வந்தவங்களா? யாரையும் காணோம். பிரேமா. அன்னைக்கு வேற ஏதோ பேர் சொன்ன, இன்னைக்கு வேற ஏதோ பேர் சொல்ற. எனக்கு புரியலையே. அது சும்மா உன் புருஷனை பயமுறுத்துறதுக்காக சொன்னேன். நீதானே அந்த கிஃப்ட்ல பாம் வச்ச? பாமா? எந்த பாம்? நான் எப்ப பாம் வச்சேன்? உனக்கு வெறும் கிஃப்ட் தானே நான் கொடுத்தேன். பாம் இருந்ததா யார் சொன்னாங்க? அப்படி பாம் இருந்திருந்தா நீ எப்படி உயிரோட இருந்திருப்ப? இல்ல உன் புருஷன் தான் பொழைச்சிருப்பானா? நீதான் அதுல பாம் இருக்கதா சொன்னேன்னு அவர்கிட்ட சொன்னேன்னு என்கிட்ட சொன்னாரே. சரி, அதுல பாம் இருந்ததா? இல்ல. அப்புறம் எப்படி பாம் இருந்ததா நான் சொல்லுவேன்? அப்ப வேற யார் சொல்லிருப்பாங்க? யார் சொன்னாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை உன் புருஷனே அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா? அவரே எதுக்கு சொல்லணும்? நான் சொல்றதுக்கு தான் காரணம் இல்ல, ஆனா அவர் சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. காரணமா? என்ன காரணம்? அவருக்கு என்னையே பிடிக்காது, அப்புறம் நான் கொடுத்த கிஃப்ட் மட்டும் அவருக்கு எப்படி பிடிக்கும்னு நினைக்கிற? அது வேண்டான்னு சொன்னா நீ கேப்பியா? மாட்டல்ல. அதான், அதனாலதான் ஒரேடியா அதுல குண்டு இருக்கு பாம் இருக்குன்னு சொன்னா நீ அதை தூக்கி போட்டுருவல்ல, அதனால அப்படி சொல்லிருக்கலாமே. என்னையே அவருக்கு பிடிக்காம போச்சுன்னு எனக்கே இது வரைக்கும் தெரியல. நான் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தேன். ஒரு கல்யாணமாகாத பொண்ணு ஒரு கல்யாணமாகாதவர்கிட்ட எப்படி கண்ணியமா பழகுவாங்களோ அப்படிதான் நானும் பழகிட்டு இருந்தேன். என்ன ஏதுன்னு தெரியல, அவருக்கு திடீர்னு என் மேல கோபம் வந்து நான் செய்யாத தப்புக்கு என்ன மாட்டி விட்டுட்டாரு. எனக்கு அது கூட வருத்தம் இல்லை. எனக்கு ப்ரமோஷன் வேணும், அதனால உன் மேல ஒரு பொய் கேஸ் போட்டு மாட்டி விட போறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அவருக்கு ஒத்துழைச்சு போலீஸ்ல மாட்டி இருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு அவரு பொய் கேஸ் போட்டிருக்க வேண்டாம்.
சரி பரவாயில்ல விடு. ஏதோ தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு விட்டுட வேண்டியதுதான். இல்லையே, நான் கேள்விப்பட்டது இப்படி இல்லையே. நீ என்ன கேள்விப்பட்டிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உன் புருஷன் ரஞ்சித் பாக்குறவங்க கேக்குறவங்க போறவங்க வரவங்க இப்படி எல்லார்கிட்டயும் என்னை பத்தி தப்பு தப்பா தான் சொல்லிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை விடு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா எதுக்கு என் வீட்டுக்கு வந்து என் போன் எடுத்துட்டு போகணும்? என்னது? ஓ மொபைல நான் எடுத்துட்டு போனேனா? அப்படிதான் அவர் சொன்னாரு. அதான் சொன்னனே, அவருக்கு என் மேல ஏதோ கோவம். எனக்கு கெட்ட பேர் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. சரி சொல்லு, நீ எதுக்கு வந்திருக்க? சொல்றேன். அதுக்கு முன்னால உன் வீட்டுக்காரரு என்னை பத்தி தப்பா நினைச்சாலும் நான் அவரு நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்கேன். சரி சொல்லு. நீ கர்ப்பமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி உனக்கு தெரியும்? ரஞ்சித்துக்கு எந்த கெடுதல் எங்க நடந்தாலும் அது எனக்கு எப்படியாவது தெரிஞ்சிடும். நான் கர்ப்பமா இருக்கேனான்னு கேட்டுட்டு ரஞ்சித்தை கெடுதல்னு சொல்ற? ஆமா, இது கெடுதல் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரஞ்சித்தை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்ன சொல்ற? ஏன் தூக்கினாங்க? அவரோட மாமனை நீ சுட்டு கொன்னல்ல, அந்த துப்பாக்கி அவரோட தானே? ஆமா. ஒரு சிறப்பு அதிகாரி அவரோட அதிகாரத்துக்குட்பட்ட துப்பாக்கிய அஜாக்கிரதையா வீட்டுல வச்சுட்டு போனதுனால அநியாயமா ஒரு கொலை நடந்துச்சுன்னு அவர் மேல குற்றம் சுமத்தி அவரை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. ஐயோ, எனக்கு இது தெரியாதே. தெரிஞ்சாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேக் டு த ஃபியூச்சர் மாதிரி பெண்ணுக்கு போய் நடந்த கொலைய நடக்காத மாதிரி பண்ண முடியாது. அது ஒரு வாட்டி முடிஞ்சா முடிஞ்சதுதான். என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அவரோட கௌரவத்தை கெடுத்துட்டேனே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அவரோட முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்? இதுக்கு ஒரு ரெமெடி இருக்கு. ரெமெடியா? என்ன ரெமெடி? சொல்லு ப்ளீஸ். சொல்றேன். உன் வயித்துல வளர்ற கருவை கலைச்சிரு. கருவா கலைக்கவா? என்ன சொல்ற? அவருக்கு வேலை போனதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்காவா? ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கு. நீ என்ன சொல்ற? ஆமா, உன் வயித்துல வளருதே அது கருவே இல்ல, எம. அந்த எம இப்ப ரஞ்சித்தோட வேலையை பறிச்சுட்டான். அடுத்தது அவரோட உயிரையே பறிக்க போறான். நான் சொல்றது நடக்கும். நீ நம்புனா நடக்க போறதை எல்லாம் தடுக்கலாம். நம்பலன்னா அந்த ரஞ்சித்தை, அதாவது உன் புருஷனை, உன் வயித்துல வளர்ற அந்த குழந்தையோட அப்பனை அந்த ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. ஞாபகம் வச்சுக்க. என்ன பேசுற நீ? எந்த குழந்தையாவது சொந்த அப்பாவை கொல்லுமா? கொல்லும். இந்த குழந்தை கொல்லும். ஏன்னா இந்த கருவுல இருக்கிற உயிரு நீ சாகடிச்சியே ரஞ்சித்தோட மாமா, அவரோட ஆவி. உன்னையும் உன் குடும்பத்தையும் நிர்மூலமாக்கிறதுக்கு உன் வயித்துல கருவா தரிச்சிருக்கு. இதனால நம்பவே முடியல. சொல்றது என் கடமை, நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். நான் சொல்ற விஷயம் நடந்த பிறகு நீ நிச்சயம் நம்புவ. ஆனா அப்ப உன் புருஷனை உன்னால காப்பாத்த முடியாது. இத அழிச்சா அவரு இருப்பாரு, இது இருந்தா இது அவரை அழிச்சிரும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நாளைக்கு இவ்ளோ தெரிஞ்சும் எனக்கு ஏன் சொல்லலன்னு நீ வருத்தப்படக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் ரஞ்சித்துக்கு இப்ப தெரிஞ்சா அவரு இப்பவே அழிஞ்சிருவார். அதனால காதும் காதும் வச்ச மாதிரி இது கதையை இப்பவே முடிச்சிரு.